சித்தர்கள் அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவுதான் கிரகம் கெட்டு போயிருந்தாலும், நம்ம கடவுள் இந்த மாரி வழிபாடு செய்யும்போது நாளும் எதுவும் பண்ணாது, கோளும் எதுவும் பண்ணாது. ஆக இந்த மாரி நீங்க செய்யும்போது, கடவுள் வழிபாடு செய்யும்போது, மனத்தோய்வோடும் சிறப்பாக இருக்கலாம். சரி பையனுக்கு என்ன தொழில் அமைச்சு குடுக்கலாம்? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறீங்க. இப்ப பையனுக்கு என்ன தொழில் செஞ்சு அமைச்சு குடுக்கலாம்? அப்படிங்கும்போது, இப்ப நான் சொன்ன மாரி 10ஆம் வீட்ல ராகு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, மெடிசின் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்லாம் பையனுக்கு ரொம்ப இதுவா கூட வரும். அந்த மாரி அந்த படிப்பு படிக்க வைக்கலாம். அதற்கான வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும். சரி வெளிநாடு போவானா? கண்டிப்பா போவான். அப்போ வந்து அந்த ஜோசியர நீங்க கேட்கும்போது, இவனுக்கு வெளிநாடு யோகம் இருக்குதான்னு கேட்பீங்க. அவர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார்னா, அதற்கான படிப்ப நீங்க படிக்க வைக்கலாம். அப்போ சிறப்பா இருக்கும். அடுத்த கட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா வீடு கட்டி சிறப்பா சந்ததி வளருமா? அப்படின்னு நீங்க கேட்கும்போது, சந்ததி வளரும். குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும். அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவன் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லாம சிறப்பா வாழ்வான். அப்ப அதுக்கு என்ன கடவுள் வழிபாடு பண்ணலாம்? நீங்க அடுத்து கேட்கக்கூடியது. அப்படின்னா, வருஷம் ஒரு முறை, வருடம் ஒரு முறை உங்க குலதெய்வத்த விடாம கும்பிட்டு வரணும். மத்த கிரகங்கள் எப்படி கெட்டிருந்தாலும் நம்ம குலதெய்வம் நம்மள காப்பாத்தும்.